இப்ப நீ அதைத்தான் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவளை டைவர்ஸ் பண்ணுன்ற முடிவு தப்புன்னு சொல்றியா? நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, அட்வைஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். சரி, இப்ப நீங்க ரெண்டும் டைவர்ஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நீ யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போற, உன் ஒய்ஃப் அவங்க யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுக்கு பேர் என்ன? துரோகம் இல்லையா? நீ துரோகம் துரோகம்னு எதை சொல்லிட்டு இருக்கியோ, உண்மையிலே அந்த துரோகத்தை நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போறதான் பண்ண போறீங்க. நேத்துக்கு நியூஸ் பேப்பருக்கு இன்னைக்கு மதிப்பு கிடையாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்ப இப்ப திரும்ப தோண்டி பாக்குறது நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையை கெடுத்துக்கிற மாதிரி. அவ கெட்டு போயிட்டாளடா. இருக்கட்டும், கெட்டு போறதுன்னா உடலாலையா? உடல் ரீதியா நடக்கிற விஷயம் மட்டுமே கெட்டு போறது இல்ல, மனசார காதலிச்சாலே போதும். உனக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்காம தானே உடலால கெட்டு போகாம இருக்கும். ஆனா மனசளவுல யார் யாரையா நினைச்சு கனவு இருப்போமே, இதுக்கு பேர் என்ன? வெறும் கனவா? மனசு தாண்டா முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா உண்மையா அந்யோன்யமா இருக்கணும். இப்போ உன் பொண்டாட்டி அப்படித்தானே இருக்காங்க. இதுதான்டா முக்கியம். அடுத்தவனுக்கு ஈஸியா அட்வைஸ் பண்ணிடலாம், ஆனா தனக்குன்னு வரப்போதான் தெரியும். சத்தியமா சொல்றேன், இது அடுத்தவன் வாழ்க்கை தானே நினைச்சு நான் அட்வைஸ் பண்ணல. உண்மையிலே என் வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வனோ அதைத்தான் உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை தான்டா நிஜம். வெறும் நினைப்புகளை வச்சுட்டு நிஜ வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கணும்? இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன முடிவெடுத்தாலும் சரி, இதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் உருவாக்க முடியாது. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு உறுத்தல் உன் மனசு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில பல விஷயங்கள் தானா வந்து அமைகிறது தான். நாம எவ்வளவுதான் திட்டம் போட்டு பண்ணாலும் கூட சட்டிப்பானம் செய்யற மாதிரி சந்தோஷத்தை செய்ய முடியாது. சந்தோஷங்கிறது உன் மனசுல இருக்கு. உன் மனசை கரெக்ட் பண்ணு, எல்லாமே கரெக்ட் ஆகும். உன் பொண்டாட்டி உன் மேல உயிரே வச்சிருக்காங்கன்னு சொல்றியே, வேற என்னடா வேணும்? இனிமே நீ தாண்டா முடிவு பண்ணும். சரோ, என்ன பையனை பார்த்து பேசுனியா? ஏதாவது சங்கடப்பட்டானா? இல்ல பாட்டி, வீட்ல இருந்து வரும்போது வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆ. ஆனா அவரை பார்த்த பிறகுதான் அவரை விட நல்ல மாப்பிள்ளை விஜய்க்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, நீ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். சரி, என்ன இப்படியே பசி ஏத்தி விட்டுரு. ஆ, நான் சரி, வீட்டுக்கு போய் வாங்க.